வணக்கம் மகளே. ஊட்டி போகலான்னு கிளம்பி போனால் மலை ஏற ஆரம்பித்ததுலேருந்தே மலைக்கு மேலே வர வரைக்கும் லேசான தூறல் அப்படின்றதுனால பெருசாக பாதிக்கலை. லேசான தூறல் இருந்துக்கிட்டே இருந்தது. மலை ஏறி மேலே வண்டியை நிறுத்தினா குளிர் நடுக்க ஆரம்பிச்சிட்டது. இருளோடும் மலையோடும் மலை பயணம் ரொம்ப அற்புதமான ஒரு பயணமாக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட மணி இப்போ 9:45 ஆயிடுச்சு. இங்கே எந்த கடைகளுமே இல்லை. கிட்டத்தட்ட எல்லாமே மூடிட்டாங்க. இருக்கிற குளிருக்கு ஏதாவது ஒரு அறையை போட்டு தூங்கணும். அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஓய்வுக்கு பிறகு நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஊட்டி நகரங்களை கடந்து ஊட்டி மலை காடுகளில் அருமையான ஒரு பயணத்தை இப்போ நம்ம துவங்கியிருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஊட்டியோட அழகுக்கும் இந்த ஊட்டியோட வளர்ச்சிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 200 ஆண்டு கால உழைப்பு இருக்குது. பெரும்பான்மையான வளர்ச்சி கடந்த 50 ஆண்டுகளில் வந்தது அப்படின்னாலும் இதுக்கான அடித்தளம் கிட்டத்தட்ட 1800களில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த சான் சல்லீவன் அப்படின்ற மாவட்ட ஆட்சியர் தான் முதல்ல இந்த மலையை கண்டுபிடிச்சி இங்கே மக்கள் வாழக்கூடிய தட்பவெப்பநிலை இருக்குன்றதை கண்டுபிடிச்சி இங்கே வாழ்விடங்களை அமைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மலையில் தோடர்கள், படுகர்கள் அப்படின்ற பூர்வகுடி மலைவாழ் மக்கள் தான் இந்த மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சமதள தரைப்பகுதியையும் மலை பிரதேசத்தையும் எளிதாக அணுகும் விதமாக காடுகளை அழித்து சாலைகளை போட ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள். அப்போதைய மெட்ராஸ் பிரசிடென்சியோட கோடைகால தலைநகரமாக ஊட்டி மாறினது. இந்திய இராணுவத்தோட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ஊட்டியில் நிறுத்தப்பட்டது. இதன் பிறகு ஊட்டியோட முக்கியத்துவம் மேலும் வளர்ந்தது. அதன் நீட்சியாக தான் இன்றளவும் ஆளுநர் மாளிகையும் இராணுவத்தோடவும் ஊட்டியில் செயல்பட்டுக்கிட்டு வருது. நம்ம சேர்ந்துருக்க இந்த இடம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேரே அப்படி தான் வச்சுருக்காங்க. சரி, என்ன தான் இருக்குன்ட்டு மேலே பார்த்தா சூழல் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது இந்த இடம் மட்டும் மேடாக இருக்குது. சுற்றி முழுக்க மேடான மலைப்பகுதிகள், இயற்கை காட்சிகள் ரொம்ப அருமையாக இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கே சுற்றி திரிஞ்சிட்டு பார்ப்போம். நம்மளை மாதிரி வந்திருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் அங்கே இருந்து புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சுற்றி மற்றும் இயற்கை காட்சிகள், குளிர் சூழலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த பக்கம் ஏதோ ஒரு மண்பாதை மாதிரி பகுதி, ஏதோ தேயிலை எஸ்டேட் அது மாதிரி இருக்கும் போல் இருக்குது. தூரத்தில் நிறைய எருமை மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். இது மாதிரியான மலை பாதைகளில் போகும்போது மனசு ரொம்ப இலகுவாயிரும், உடல் ரொம்ப புத்துணர்ச்சி ஆயிரும், போய்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதுதான் பயணம் தரும் போதை. இப்போது நம்ம சேர்ந்திருக்க இடம் பைக்காரா நீர்வீழ்ச்சி. ஊட்டியில் ஒரு நல்ல இடம் நீர்வீழ்ச்சி. இந்த சூழலுக்கும் இருக்கிற அமைப்புக்கும் தண்ணியில் குளிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே படகு சவாரி அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதுக்கு அனுமதி கிடையாது. இந்த அருவியை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி. ரொம்ப நீளமான ஆறுகளுக்கு இடையில் பாறைகள், பசுமைகள், ரொம்ப அற்புதமான ஒரு அருவி பைக்காரா நீர்வீழ்ச்சி. இந்த அருவியோட பேரழகை ரொம்ப நேரமாக ரசிச்சுட்டு நமக்கு தேவையான புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறோம். அடுத்து நம்ம போக போகிற இடம் தான் இன்னும் சுவாரஸ்யமும் இன்னும் அழகானதுமான ஒரு பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. முதுமலை புலிகள் காப்பகம் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டியிலேருந்து மசினகுடி வழியாக மைசூர் போகிற அந்த வழி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து மசனகுடி போகிறோம், இல்லை மைசூர் போகிறோம். மசனகுடி வழியாக நடுவில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வண்டியெலாம் நின்றுச்சுன்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கோம். பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ளே நுழைய போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு நல்ல உணர்வாக இருக்குது.
அடர்ந்து உயர்ந்த தைல மரக்காடுகள், அதுக்கிடையில் இந்த சாலைகள் எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக அருமையாக இருக்குது. அடுத்து இதை விட இன்னும் கூடுதல் அற்புதமாக இருக்க போகிற இந்த வன பயணமும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு. பார்ப்போம் வாங்க. மேலே அந்த பலகையை பார்த்தீங்கன்னா தெரியும். முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. புலிகளோட காட்டுக்குள்ளே இங்கே நுழைஞ்சிட்டோம். எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் வாங்க. ஆரம்பத்தில் இருக்கிற காவல்துறையோட சோதனை சாவடியை தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு வீடோ குடியிருப்போ இருக்காது. வனத்துறையோட அலுவலகம் மட்டும் இடையில ஒரு இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கவாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மான் கூட்டங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். நிறைய இடங்களில் கூட்டம் கூட்டமாக மான்கள் கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு 50-100 மான்கள் அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக பக்கவாட்டில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சாலையின் ஓரங்கள்லேருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் காட்டு மரங்களை அழிச்சிட்டு பெரும்பாலும் தேக்கு மரங்கள் தான் நிறையா இருக்குது. தேக்கு மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. அது நிறைய மரங்கள் பட்டு போய் வெறும் மரம் மட்டும் நிற்கிது. இந்த வழிகளில் எங்கேயும் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. எந்த வன உயிரினங்களுக்கும் உணவுப் பொருள் கொடுக்கக்கூடாது. நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இது எல்லாமே தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வனத்துறையோட அறிவிப்பு பலகையை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. ஏன்னா எந்த நேரமும் புலியோ யானையோ இது மாதிரி எதுவும் வரக்கூடிய நடமாட்டம் இருக்கக்கூடிய பாதை இந்த பாதை அப்படின்றதுனால நம்மளும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போயிட்டுருக்கோம். என்ன ஒரு அற்புதமாக உட்காந்து அசை போட்டுட்ருக்காங்க மான்குட்டிகள் மேய்ச்ச களைப்பில். இது யானைகளில் ஒரு 4 யானை பார்த்தோம். தூரத்துலேருந்து 2 ஒரு சாலைக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி யானை, அது தெரியலை. அருமையாக காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப காட்சிகளை பார்க்கும்போதே ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி அருமையாக இருந்தது. அங்கேயும் மான்குட்டிகள் தூரத்தில் மேய்ஞ்சிருக்காங்க சின்ன சின்னதாக. வழியெங்கும் நிறைய மான்குட்டிகள் தான் பார்க்குற வழியெல்லாம் அங்கங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. புலி இது மாதிரி விலங்குகள் கூட வரலாம். அது நமக்கு லக்கு இருந்தால் பார்க்கலாம். ஒருவேளை புலிக்கு லக்கு இருந்தால் புலி நம்மளை அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் போகணும். ரொம்ப அரிதின் மாதிரி தான் புலியெல்லாம் சாலையை கடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய செய்திகள்லாம் பார்க்குறோம்ல. தூரத்தில் அங்கேயும் மான்குட்டிகள் மேய்ஞ்சிருக்காங்க. நம்ம வர வழியில் இப்போ நிறைய மான்குட்டிகிட்ட பார்த்துருக்கோம். ஒரு 4 யானைகள் பார்த்தோம். அப்புறம் கருங்குரங்குகள் இது மாதிரி நிறைய பார்த்தோம். இன்னும் அதிகாலையிலையோ இல்லை கொஞ்சம் மாலையிலையோ வந்தால் இன்னும் நிறைய பார்க்கலான்னு நினைக்கிறேன் வன விலங்குகள். ரொம்ப அற்புதமான வன வழி பயணம், ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறது எல்லாமே மான்குட்டிகள் தான். இன்னும் அருமையாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழி பார்த்திங்கன்னா 3 மாநிலங்களோட எல்லைப்பகுதி. இப்போ நம்ம போயிட்டு இருக்குது தமிழ்நாடு எல்லைப்பகுதி, கொஞ்சம் தூரத்தில் கர்நாடகா எல்லைப்பகுதி, இந்த பக்கம் கேரளா எல்லை. 3 மாநிலங்களோட எல்லைப்பகுதியாக இருக்குது. நம்ம இப்போது தமிழ்நாடு எல்லைப்பகுதி வன எல்லைப்பகுதி தாண்டி கர்நாடகா வன எல்லைப்பகுதிக்குள்ளே போய்கிட்டுருக்கோம். இங்கேயும் 2 பக்கம் அடர்ந்த காடுகள் தான். என்ன விலங்குகள் எதுவும் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான், ஆச்சரியத்தோட மகிழ்ச்சியும் கலந்து எல்லாமே கலந்து ஒரு பயணமாக போய்கிட்டுருக்கோம். மசினகுடி பக்கத்தில் நம்ம இது பொதுமக்கள் பயணப்படுற பாதையில் போயிட்டுருக்கோம். காட்டுக்குள்ளே கூட்டி போய் காட்டுறதுக்கும் வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. வனத்துறை சுற்றுலாத்துறை ரெண்டும் இணைஞ்சு ஜீப் வச்சு உள்ள காட்டுக்குள்ளே ஒரு த்ரில்லர் அனுபவம் மாதிரி கூட்டி போகிறாங்க. அதுக்கு தனி கட்டணம் உண்டு. இப்படி ஒரு வசதி இருக்குது. வாய்ப்பு இருக்கவங்க அதையும் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த வழி பயணம் ரொம்பவே அற்புதமாக இருந்தது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது வாய்ப்பு இருந்தால் பயணம் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.
கிட்டத்தட்ட பயணத்தோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். கர்நாடக எல்லையின் வனப்பகுதியும் முடிய போகுது. அதன் பிறகு அங்கிட்டு வனப்பகுதி முடிஞ்சு சமவெளி பகுதி தான். அங்கே தெரியுதா 2 யானைகள், ஒன்று பெரிய யானை முன்னாடி போகுது, இன்னொரு சின்ன யானை. அது கொஞ்சம் புதருக்குள்ளே தெரியல. 2 யானைகள் அப்படி பொறுமையாக நிதானமாக இயல்பாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது நமக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இப்போ பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கர்நாடக பாதுகாக்கப்பட்ட எல்லைப்பகுதியும் முடிஞ்சிடும். இந்த பயணம் எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. வாய்ப்பு இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த வழியில் பயணம் பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பயண காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பயண காணொளியோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி மக்களே.